ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுமையான வீடியோ அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். பழைய பிஸ்னஸ் தான் கொஞ்சம் புதிய வடிவில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிட்ருக்குறாங்க. யாருன்ட்டு கேட்டிங்கன்னா கேரளாவை சேர்ந்த தேவகுமார் அப்படின்றவரும் ஷரண்யா அப்படின்றவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் யூஏஇயில் கார்ப்பரேட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. ஜாப் பிடிக்காமல் ஊருக்கு அதுக்கப்புறமேட்டா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாக்குமட்ட மேனுஃபேக்சரிங், பிளேட் மேனுஃபேக்சரிங்கில் கான்ட்ரவர்சியே பார்த்தீங்கன்னா பைபேக். இவங்க பைபேக்குன்றதை நம்பவே இல்லை. இவங்களே இவங்களோட மார்க்கெட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்போர்ட் கண்டிப்பாக பண்ண முடியும். கரெக்டான ஊர், கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட்டு, கரெக்டான பீப்புளை நம்ம டார்கெட் பண்ணும்போது கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா இதனோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸாக இருக்கட்டும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா பொருளுங்க நமக்கு கிடைக்கிறதா இருக்கட்டும், வருஷத்தில் 6 மாதம் கண்டிப்பாக நமக்கு பார்க்க மட்டும் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதை நமக்கு மேனேஜ் தான் பண்ண தெரியணும். நமக்கு கிடைக்கும் பொழுது அதை வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ சீசன் நாட் சீசன் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும்பொழுது அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தான் மெயினாக சொல்கிறது. நமக்கு பிளானிங், பிஸ்னஸ் பிளானிங் நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதை எல்லாத்தையுமே பக்காவாக ஷரண்யா அண்ட் தேவகுமார் அவங்க பேப்லா என்ற நிறுவனத்தின் பேரில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே கூட நான் வெப்சைட் கொடுக்குறேன், உங்களோட வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவோட லாஸ்ட் பார்ட் இல்லை மிடில் பார்ட்டில் சொல்லியிருக்கேன். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ மென்ஷன் பண்ணக்கூடிய மெஷினரிஸ் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் அரேகா பிளேட்ஸ் மேக்கிங் மிஷின் இருக்குது, அது வேணும். அப்புறம் விராப்பிங் மிஷின் இருக்குது, அது வேணும். அப்புறம் ஜெட் ஸ்ப்ரே கன் கண்டிப்பாக தேவைப்படும். வாட்டர் டேங்க் ஒன்று, பம்ப் ஒன்று, அப்புறம் டைஸ் இருக்குது இல்லையா, அச்சு, அது கம்பல்சரி நமக்கு தேவைப்படும். இப்போ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆகுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ எந்த மாதிரி மெஷினரிஸ் நம்ம வாங்குகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ். ஸோ பேசிக் மெஷினரி பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 லட்சத்துலேயும் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வெரஸ் அட்வான்ஸ்டாக நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா 6லேருந்து 8 லட்சம் வரைக்கும் நமக்கு அட்வான்ஸ்மெண்ட்டில் தேவைப்படும். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 800லேருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு இடம் தேவைப்படும். மொட்டை மாடியெல்லாம் வச்சு பண்ண முடியாது இது. அண்ட் கரண்ட் லோடு பார்த்தீங்கன்னா 5 to 7 கிலோவாட்ஸ் அளவுக்கு கரண்ட் லோடு இருந்தாலே நம்மளால் பண்ணிட முடியும். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேன் பவர்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 பேர் குறைஞ்சபட்சம் ஸ்டார்டப் ஒரு பொருளை நம்ம கிட்ட அதிகமான விலை கொடுத்து வாங்கணும்ன்ற நெசசிட்டி கிடையாது. ஸோ எக்ஸ்போர்ட்டில் ஆர்வம் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் நிறைய முறையான ரிசர்ச் பண்ணி கரெக்டான நாடுகளில் கரெக்டான வேல்யூ பிளேஸ் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு நல்ல ஒரு ரீச் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இப்போ எக்ஸ்போர்ட்ன்றது இதோட நமக்கு முடியுது. ஸோ நமக்கு அடுத்த பெரிய மார்க்கெட் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாடு தான். ஸோ நம்ம நாட்டில் நம்மளோட மக்கள் இன்றைக்கி பிளாஸ்டிக் பிளேட்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக இன்றைக்கி நிறையவே மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஈவன் ரோடு சைடு கடையிலேருந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் வரைக்கும் எல்லாருமே இன்றைக்கி இந்த மாதிரி பிளேட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ப்ராடக்ட் என்ன பண்ணணும்னா நம்ம 2 இல்லை 3 கேட்டகரியாக நம்ம பிரித்து வச்சுக்கணும். இப்போ இவங்க அப்படி தான் பண்ணியிருக்காங்க. பேப்லா நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரோட் சைடில் இருக்கிறவங்க என்ன காஸ்ட்டில் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, என்ன குவாலிட்டியில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதை ஒரு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடைங்க ப்ளஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இதை வச்சு இன்னொரு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இப்போ நிறைய ஹோட்டல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பல உணவு வகைகள், அதாவது நிறைய இருக்கும். எப்படி ஒரு 30-40 டைப் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும். அதை எதில் சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பாக்குமட்டை இலையில் சர்வ் பண்ணுவாங்க. அதே பாக்குமட்டையில் திட்டமான சைஸில் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் கொடுப்பாங்க. ஒரு பானிபூரி கடையில் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் இல்லை பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற குவாலிட்டியும் ரோட் சைடில் ஒரு பாக்குமட்டை தட்டில் நீங்கள் சாப்பிட்ற குவாலிட்டியும் ஒன்றான்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றா இருக்க வாய்ப்பே கிடையாது. நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்க கேட்டகரைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதில் மிட்ரேஞ்ச் ஹோட்டல்ஸையும் அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோட் சைடில் அவங்க ஒரு பாக்குமட்டு தட்டை ஒரு 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிட்ரேஞ்ச் ஹோட்டலில் 7 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 ரூபா வரைக்கும் கூட சேல்ஸ் பண்ணுவாங்க. ஷேப்பை பொறுத்தும் மாறும். இப்போ ஓவல் ஷேப்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திக்னஸ் இருக்குது இல்லையா, திக்னஸை பொறுத்தும் கொஞ்சம் மாறும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரியை பிரித்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஆகிறது என்னவோ மேனுஃபேக்சரிங் மிஷின் ஓட்டுற காஸ்ட் என்னவோ ஒன்று தான் வரும். பட் இந்த மாதிரி கேட்டகரியை பிரிக்கும்போது அவங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட்டபுளாக அவங்களால சேல் பண்ண முடியும். ஸோ இவங்களோட ஒரு ரெஸ்பான்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிக ப்ராஃபிட் ஸ்ட்ரீட் சைட் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடங்கள்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க நினைக்கிறீங்கன்னா பெரிய ஹோட்டல்லாம் எங்கடா ரீச் பண்ண முடியுன்ற கொஸ்டின் உங்கள் மைண்டில் இருக்கும். அவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ரீட் சைட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி இடங்களில்
ஆல்டர்னேட்டிவாக போகும்பொழுது இதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, எக்ஸ்போர்ட் ஃபினிஷ்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு பிளேட்ஸு இதனோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதிகபட்சம் எக்ஸ்போர்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெக்டாங்குலராக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பள்ளம் குழியாக இருக்கிறது சொல்லுவாங்களே, அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், ஓவல் ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து இன்னைக்கு டேட்டில் இப்போ ரீசெண்டாக கூட வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்னோவேஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்ட்டு கேட்டிங்கன்னா பாக்கு மட்டை இல்லாமல் வேறு ஏதோ இந்த இலைகள்லாம் சொல்லுவாங்கல்ல, பெரிய பெரிய இலைகள், எனக்கு எக்ஸாக்டாக பேர் தெரியல, தெரிஞ்ச நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், இல்லை மேலே வீடியோவில் கூட ஓட்டுறேன். அந்த இலைகளை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி அதை வந்து பிளேட்ஸாக கொடுக்குறாங்க. அதில் சாப்பிட்டா மெடிசனல் வேல்யூ அதிகம் அப்படின்ற மாதிரி. பட் மெஷினரி பார்த்தீங்கன்னா இதே சேம் மெஷினரி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து டிஃப்ரென்ஸ் நெக்ஸ்ட் என்ன இன்னோவேஷன் ஒரு பிஸ்னஸில் கொடுக்க முடியும் அப்படின்றத கான்சன்ட்ரேஷன் பண்ணும் பொழுதே வந்து அந்த பிஸ்னஸ் வந்து நமக்கு சக்ஸஸ் தான். ஸோ மார்க்கெட்டில் ஒரு பொருளுங்க நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த பேப்லா நிறுவனம் பார்த்தீங்கன்னா வந்து பவுலு, ஸ்பூனு, அதே மாதிரி வந்து ரவுண்டு பிளேட்ஸ், இது எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் கொடுக்குறாங்க. ஆப்வியஸ்லி வந்து ஒரு சாட் கடை நடத்துகிறவங்களுக்கு இந்த மாதிரி பிளேட்ஸு ஸ்பூனில் வச்சு அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி வந்து அது ஒரு அட்ராக்ஷன் தான். எல்லாருக்குமே தெரியும் இது பார்க்க மட்டும் தட்டுன்றது, பிளாஸ்டிக் இல்லைன்றதே வந்து இங்கே ஒரு பெரிய அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ கரெக்டான பீப்புளை வந்து நம்ம டார்கெட் பண்ணோனாலே நம்மளால் ஓரளவுக்கு இதில் சக்சீட் பண்ண முடியும். அண்ட் மீன்வைல் பார்த்தீங்கன்னா டார்கெட்டுன்னு அடிக்கடி சொல்லும்போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியுமா உங்கள் பிஸ்னஸ்க்கு? மக்களோட பிரெயினில் உங்களோட ப்ராடக்ட் போய் உட்காந்தா மட்டும்தான் வந்து உங்களால் ரீச் ஆக முடியும். அதுக்கு என்ன இன்னோவேஷன் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி இன்னோவேஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பேப்ல அவங்க பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த பாக்கு மட்டும் சைடில் விழுது இல்லையா, அது எல்லாத்தையுமே எடுத்து என்ன பண்ணாங்க, ஸ்பூன்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்பூன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்பூன்ஸ் வந்து கொடுக்குற, பிகாஸ் என்னன்னா அது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகிறது. அதை வீணாக்காமல் அதுலேருந்து ஸ்பூன்ஸ் பண்ணி அதை வந்து சேல் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நிறைய இடங்களில் வந்து நீங்கள் கொண்டு போய் இந்த ப்ராடக்ட்டை ரீச் பண்ண வைக்கணும். அப்படி பண்ணும்பொழுது ஆப்வியஸ்லி உங்களுக்கான சக்ஸஸ் ரேஷியோவும் நல்லா தான் இருக்கும். இவங்களோட வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதனா இன்னோவேட்டிவான ஐடியா இருந்துச்சு அப்படின்னாலுமே வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இன்னும் நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர், பை.